இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். பின்வரும் வசனங்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரையே பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். ஜீவனை தெரிந்து கொள் என்று சொன்ன தேவன் அவரே ஜீவன் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னவர். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். மற்றும் அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. அது நம்மை உருவாக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மற்றொரு பெயர் ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. நம்முடைய உயிருக்கு சொந்தக்காரர் அவர்தான். அவருடைய சுவாசம் நம்மில் இருக்கிறது. அதுதான் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. அவரே ஜீவ அப்பமாக வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்த தேவன் அருளிய அப்பமாக, மன்னாவாக, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக, ஜீவ ஒளியாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவனை தெரிந்து கொண்டு ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நாம் நிராகரிக்கும் போது ஆத்துமா மரணம் அடைகிறது. நித்திய ஜீவனை இழந்தவர்களாக தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பாகிய சாபமாகிய நரக ஆக்கினையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உண்டாகிறது. நாம் யாரை தெரிந்து கொள்ளப் போகிறோம்? இயேசு கிறிஸ்துவையா, உலகத்தையா, ஜீவனையா, மரணத்தையா, நன்மையா, தீமையையா, ஆசீர்வாதத்தையா, சாபத்தையா, பரலோக ராஜ்யத்தையா, நரக ஆக்கினையா? எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம்? தெரிந்து கொள்ளும் அதிகாரத்தை, உரிமையை கர்த்தர் நம் கரத்திலே கொடுத்திருக்கிறார். நாம் யாரை தெரிந்து கொள்வோம் என்று நம்மை நாமே நிதானித்து பார்த்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வழியும் சத்தியமும் ஜீவனுமாகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவரே, ஜீவ அப்பமாக, ஜீவ ஒளியாக, ஜீவ வார்த்தையாக வந்தவரே, எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்ட தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவனை, அழியாத பேரின்ப வாழ்வை பெற்று உம்மோடு நித்திய காலமாக வாழ்கிற அந்த பேரின்ப வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த இலவசமான பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று நாங்களும் எங்களுடைய சந்ததியும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.